ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவு, அதாவது இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு திவ்ய தரிசனம், 1,00,00,000 பேரில் ஒரு 10 பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற திவ்ய தரிசனத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 பேர் வேணால் பார்த்துருப்பீங்க. அதாவது 1,00,00,000 பேரில் ஒரு 10 பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள், சாயோட பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஒரு பதிவு வந்து அமைய போகுது. கொஞ்சம் பொறுமை வேணும். ஒரு 20 நிமிஷம் பதிவு இது. முழுவதுமாக இந்த திவ்ய தரிசனத்தை அனுபவிக்க போகிறீங்க நீங்கள். வேறு எங்கே போனாலும் இதை வந்து பார்க்க முடியாது. ரொம்ப நாளாக இந்த பதிவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. முதல்ல இந்த திருத்தலம் எங்கே அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 108வது நாள் பாராயணத்திற்காக நம்ம மகேஸ்வரம் சேத்திரம் வந்து வந்தோம். தாஸ்கர் மகாராஜ் அவர்களால் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி எழுதி முடிக்கப்பட்ட நர்மதா நதிக்கரையில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அந்த மீனுக்கு வந்து உணவு கொடுத்துட்ருக்கேன். இந்த ஒரு காட்சி. இப்போ இங்கே இருக்கிற அந்த கோட்டையை நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க. அகல்யாதேவி சன்னதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது அகல்யாதேவி அந்த ராணி வந்து ஆட்சி புரிந்த ஒரு கோட்டை. உள்ளுக்குள்ளே அவங்களோட மியூசியம் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு சிவன் கோவில் இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலில் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் தாஸ்கர் மகாராஜ் அவர்கள் இங்கே வெளியே வந்து இந்த நர்மதா நதிக்கரை படிக்கட்டில் உட்காந்து என்ன பண்ணார், ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரியை வந்து எழுதினார். இப்போ தாஸ்கர் மகாராஜ் அவர்கள் அந்த பாதம் பட்ட அந்த புண்ணியமான ஒரு கோவிலுக்கெல்லாம் நம்ம வந்து போக போகிறோம். சிவன் கோவில், மிகவும் அருமையான ஒரு சிவன் கோவில். அந்த கோவிலை தான் நீங்கள் வந்து தரிசனம் வந்து செய்ய போகிறீங்க. யாருக்கும் பார்த்துருக்காத ஒரு திருத்தலம். கண்டிப்பாக நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை வேறு எந்த இன்டர்நெட் வீடியோலையோ பார்த்துருக்க மாட்டீங்க. மேல்புறமாக இந்த கோட்டைகளை வேணால் பார்த்துருப்பீங்க. நிறையா சினிமா ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. திரைப்பட காட்சிகளெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கோவில்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. சாய் பக்தர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக வந்து அமைய போகுது. இந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பதிவு. ஆத்மார்த்தமாக நீங்களும் இந்த கோவிலுக்குள்ளே வரதா ஒரு ஒரு உணர்வோடு வந்து வாங்கினேன். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பயணமாக அதை மேற்கொள்ளுங்கள். கோவிலை முழுவதுமாக அதை சுற்றி பாருங்கள். முழுவதுமாக நான் பேசிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் ஆத்மார்த்தமாக கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட போகிறீங்க. முழுவதுமாக அந்த கோட்டையெல்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்க. இந்த கோவில் சரியாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் இந்தூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மகேஸ்வர சேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த ஊரோட பேர் வந்து மகேஸ்வரம். நர்மதா நதிக்கரை பக்கத்தில் அமைந்திருக்கிற இந்த ஒரு கோட்டை தான் அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகல்யாபாய் ஹோல்கர் ஃபோர்ட் இந்த இடத்தோட பேர். அங்கே அமைந்திருக்க இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு தான் இப்போ நீங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளுக்குள்ளே போய்கிட்டுருக்கீங்க. நான் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டில் இருக்க மியூசிக் அப்படி இயற்கையாக என்ன இருக்கோ அது இருக்கும். அடிஷ்னலாக நான் வந்து நம்ம கோகர்ணத்தில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டுக்காரர் ஒரு சிவபக்தர், அவர் வந்து கிட்டாரில் வந்து சிவனை பற்றி பாடினார். அந்த மியூசிக் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.
Bom. Hare Shiva Shambho. Hare Hare Bom. Hare Hare Bom Bom. Hare Shiva Shambho. Kailash ke Raja Shiva bole. Bom 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 bole na. Kailash ke Raja Shiva bole. Bom 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 bole na. Shiva Shambho. Kailash ke Raja Shiva bole. Bom 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 bole na. Kailash ke Raja Shiva bole. Bom 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 bole na. Shiva Shambho. Kailash ke Raja Shiva bole. Bom 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 bole na. Kailash ke Raja Shiva bole. Bom 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 bole na. Shivaya. Alek Alek Bom. Alek Alek Bom Bom. Alek Shiva Shambho.